ஸோ ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து புதுசாக அவங்க அப்டேட் பண்ணி விட்டுருக்க ஹண்டர் 350ங்கிற வெஹிக்கிளோட லான்ச் ஈவென்ட் ஃபங்க்ஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த ஹண்டரோட லான்ச் ஈவென்ட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில்டு வாக்கரவுண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இந்த எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன புதுசாக இந்த வண்டியில் விட்டுருக்காங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற டிஸ்பிளே பைக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா there are 3 versions totally in Hunter. ஸோ ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 எடிஷனில் இந்த வண்டி வந்து விட்டுருக்காங்க. ஒன்று வந்து ரெட்ரோ, இன்னொன்று வந்து மெட்ரோவில் வந்து ஒரு 6 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ரெட்ரோவில் வந்து 2 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நம்மக்கிட்ட இருக்கிறது மெட்ரோவில் ரெபல் எடிஷன்ஸு. ரெபலில் ரெண்டுமே டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால அலாய் வீல்ஸ் இருந்து எல்லா விஷயங்களும் நமக்கு வண்டி பொறுத்த வரைக்கும் வந்துடுது. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,69,000, 2 lakhs அரௌண்ட் வந்து நமக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸோ இது வந்து 350cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். ஸோ ஜே டைப் இன்ஜின்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டோட ஐகானிக்கான இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நமக்கு மீட்டியாரில் வர இன்ஜின்ஸ் தான். ஸோ இதோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா 20.4 PS பவரும் 27 Nm ஆஃப் டார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. அக்கார்டிங் டு த வேரியன்ட்ஸ் நமக்கு டிஃபர் ஆகும். நம்மகிட்ட இருக்கிறது சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வேரியன்ட்ஸ் தான். ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 13 லிட்டர்ஸும். ஏன்னா இது வந்து க்ரூசர் செக்மெண்ட் வெஹிக்கிள். க்ரூசர் செக்மெண்ட்டில் இன்னும் அட்வான்ஸ்டாகவே இருக்கும். இன்ஜின் ஸ்பெக் எல்லாமே ஒன்று தான். எக்ஸ்டர்னல் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு மாறும், மற்றபடி இன்ஜினோட ஸ்பெக் எல்லாமே சேம் தான். ஸோ இதுவும் வந்து ஏர்கம் ஆல் கூல்டு இன்ஜின்ஸில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. வெட் மல்டிப்ளேட் கிளச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில். ஸோ BS6 நார்ம்ஸ் அப்படிங்கிறனால எக்ஸாஸ்ட் நல்லாவே ரீஃபைண்டாக நமக்கு இருக்குது. எக்ஸாஸ்டோட ஆவரேஜ் மைலேஜ் அவங்க கிளைமேட்டர் 35 km/லிட்டர். கண்டிப்பாக இந்த வண்டியோட மைலேஜஸ் நான் டீட்டெயிலாக போட்டேன், நீங்கள் கவலையப்படாதீங்க. 181 kgs கார்பைட் வந்து வருது. ஸோ எல்இடியில் இருக்குது, ஹெலஜென்ட்லேயும் இருக்குது. இந்த வேரியன்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஹெலஜென்ட்டோட வேரியன்ட் தான் வண்டியில் வந்து. ஸோ டயரோட இன்டர்ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் 110க்கு 70 R17 inch அலாய்ஸும், ரியரில் 140க்கு 70 R17 inch அலாய்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த வெஹிக்கிள் இஸ் ஆல் அவர்ஸ். ஸோ வண்டியோட லுக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு இன்டர்செப்டரோட ஃபீல்லாம் நான் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அது நீங்கள் வண்டியை சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு மீட்டியார் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் மீட்டியார், இன்டர்செப்டர் எல்லாத்தையும் சேர்த்து விட்ட ஒரு வண்டி மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. ஸோ டேங்கோட அந்த பில்ட் வந்து பாருங்கள், அப்படியே நமக்கு வந்து இன்டர்செப்டரோட ரெப்ளிகா லுக் தான் வரும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டில் எந்த பெரிய சேஞ்சஸ் உள்ள ராயல் என்ஃபீல்டோட ஐகானிக்கான செட்டிங்ஸ் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கிளாஸி ஃபினிஷில் இருக்க டேங்க்கு. சீட்ஸும் அதே சீட்ஸ் தான், வித் சேம் ஃபேக்ட்ரி ஸ்டிச்சில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்விட்சஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஸ்விட்சஸும் நமக்கு அதே மீட்டியாரில் வர அதே டைப் ஸ்விட்சஸ் தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஹெலஜென்ட்டோட வெஹிக்கிள். ஸோ ஹெலஜென்ட் பல்ப் வந்து வரும், இண்டிகேட்டரும் ஹெலஜென்ட்லாம் வரும். ஸோ முன்னாடி வந்து நமக்கு அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன்ஸ் இல்லாமல் நார்மல் சஸ்பென்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிராஷ் கார்டு வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இது இன்ஜின் கார்டு மாதிரியே அப்படியே ப்ரொடக்டிவாகி வருது. அந்த இன்னொரு வண்டியில், இந்த வண்டியில் வந்து கிராஷ் கார்டு டைப்பில் நார்மலான பம்பர் டைப்பில் தான் வருது. ஸோ இன்னொரு வெஹிக்கிள் நான் காட்டுறேன். அந்த வெஹிக்கிளில் வந்து இது இன்ஜின் கார்டோட டைப்பில் வரும். ஸோ இங்கேயும் அந்த ஐ பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினில் நம்ம செட்டிங்ஸ் மாற்றிக்கிறதுக்காக. ஸோ ப்ரீமியமான ராயல் என்ஃபீல்டோட ஸ்விட்சஸ் டைப்ஸ் வந்து இருக்குது வண்டியில். ஸோ மேட் ஃபினிஷில் இருக்கிற இந்த ரிபல் எடிஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் சீட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. சின்ன ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பில்லியனுக்கான ரெஸ்ட்டும் வந்து இந்த வண்டியில் வருது. ஸோ இதோட இண்டிகேட்டர் வந்து டிஃபர் ஆகும் அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது. இதோட இண்டிகேட்டர் வந்து அந்த டிஆர்எல் டைப்பில் வரும். ஸோ அவங்களோட ஐகானிக்கான பேட்சிங்ஸ் எதுலேயுமே இல்லை, எல்லா இடத்துலையும் ராயல் என்ஃபீல்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதோட கார்டு பாருங்கள், இன்ஜினோட கார்டு அப்படியே நம்ம கிராஷ் கார்டு மாதிரி வருது, கிராஷ் கார்டோட செட்டப்பில் வருது. அதுக்கப்புறம் கீழே சின்ன ஒரு இன்ஜின் கார்டு ட்ரேயும் இருக்குது. பட் இந்த வண்டியில் வந்து நார்மலான பம்பர் செட்டப் தான் வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது. ஸோ ரெண்டோட அலாய்ஸுமே வந்து மாறும் நார்மல் ராயல் என்ஃபீல்டோட இதிலிருந்து. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐகானிக் டச்சஸ் வந்து இந்த வண்டியில் ப்ரீமியமான டச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை பற்றி பேசினதெல்லாம் போதும். ஏன்னா ஹைட் கம்மியாக இருந்தாலும் நம்ம வண்டியில் ஏறி வந்து பார்ப்போம், நம்ம ஹைட்டுக்கு வந்து எப்படி செட் ஆகுதுன்னு. நான் அப்படியே வண்டியில் ஏறி உட்கார போயிட்டேன். ஸோ நான் வந்து நல்லா 6 feet டாலான ஒரு பர்சன் தான். ஸோ நான் உட்காடுறேன். வண்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நல்லா ஏறி கம்ஃபர்டபுளாக உட்காந்ததுக்கப்புறம் என்னோடய முட்டி வந்து நல்லாவே டேங்க்கில் செட் ஆகிடுதுங்க. ஸோ நமக்கு ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 மாதிரியே தான். அது என்ன ஷார்ட்டாக இருந்தாலும் நமக்கு நல்லா ஆப்டாக செட் ஆயிரும். பட் என்னோடய
லென்த்து பாருங்கள், என்னோடய ஹேண்ட்லிங் லென்த்து, ஹேண்டில் பாருக்கும் என் கைக்கும் லென்த்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அதே இன்டர்செப்டர் எப்படி ஓட்டுறோமோ அதே ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து இருக்குது. நம்ம ஷார்ட்டான பர்சன் வண்டி ஷார்ட்டாக இருக்குங்கிற ஃபீல்லாம் நமக்கு வண்டியில் இருக்காது. நம்ம ஒரு பக்கம் இருப்போம், வண்டி ஒரு பக்கம் இருப்போம், அந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லா பர்ஃபெக்ட் மேட்சிங்காக தான் இந்த வண்டி வந்து நமக்கு இருக்குது. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு வந்துடலாம். ஸோ எஸ், இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த வண்டியை பற்றி இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கீழே டிஎம் பண்ணுங்கள். உங்களோட எல்லா டவுட்ஸையும் நான் வந்து கிளியர் பண்ணி ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து போடுறேன். இதுக்கப்புறம் வாக் அரவுண்ட் ரிவ்யூவில் இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ, அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ, இது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வீடியோ நான் அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you people in the next video. Bye from travel from a few with this Hunter 350. வேறு எடிஷன்ஸ், ஸ்போக்ஸ் வீல் எடிஷன்ஸ்லாம் வந்தாலும் நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.